ஸ்ரீ ஆதிசிவனே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ முருடேஸ்வரரே போற்றி போற்றி. ஆத்மாவின் தரிசனமே ஆதி சிவனின் தரிசனம் என்றே உணர்தல் நன்று. ஆத்மலிங்கம் என்பதே ஆன்மாவின் துளிகளாகும். ஆதி சிவனின் ஆற்றல்களை ஆத்ம துளியாக உள்ளடக்கிய எண்ணற்ற லிங்க ரூபங்கள் இவ்வுலகெங்கும் பரவியே நிலைத்துள்ளன. ஆருடங்கள் பல உரைத்தாலும் காலத்தின் வீரியத்தில் அவையாவும் மாற்றமடைந்துள்ளது. எந்த ஒரு ஆலயத்திலும் உள்ள மூலவரின் தன்மை என்ன, எவ்வகை சக்தியை அருளிவிட பிரதிஷ்டை கண்டு வீற்றுள்ளார் என்றே சிந்தனை புரிதல் நன்று. அமர்ந்து சிந்திக்கையில் அமரத்துவம் வாய்ந்த சிவத்தன்மை வெளிப்படும். ஆன்மா எனும் ரூபத்தினை உணருங்கள் என்றே யாம் இத்திருத்தலத்தினில் அனைவருக்கும் உணர்த்துகின்றோம். தரிசனம் என்பது புண்ணிய செயலே எனினும் தன்மை உணர்ந்து தன்னை உணர்தலே மூலச் செயலாகும். ராவணனுக்கு யாம் எமது ஆத்மாவின் ஒரு துளி எனும் பாதரச துகளடங்கிய லிங்க ரூபத்தினை வரமாய் அருளி உள்ளோம். அதனை ஏற்று புண்ணிய செயல் புரிய முனைந்திடாத தன்மையினை ஏற்றதினால் ஆத்மலிங்கமானது இத்திருத்தலத்தினிலேயே மீட்கப்பட்டது. காரண காரியம் உணர்ந்து செயல் புரிவதே நன்மை பயக்கும். கலி எல்லை காலத்திலோ அகத்தியர் எனும் மகரிஷியானவர் தெய்வங்களை இணைத்து பிணைத்து பற்பல எண்ணிலடங்கா ஆத்ம துளி எனும் பாதரச துகள்களை பெற்று லிங்க ரூபங்களில் பிரதிஷ்டை புரிந்து மானுடர்களுக்கு அருளுகின்றார். ராவணனோ கடும் தவம் இயற்றி பூஜித்து பெற்ற ஆத்ம துளிகளை கலிகால மானுடர்கள் மிகவும் எளிதாய் பெறுகின்றனர். எனினும் அதன் பாக்கிய நிலையினை உணர தவறுகின்றனர். காலம் என்பது மறை பொருளாய் விளங்குகின்றது. அகத்தியர் அருளுகின்ற ஒவ்வொரு ஆத்மலிங்க ரூபத்திலும் உயர் தெய்வங்களின் ஆத்ம துளி எனும் பாதரச துகள்களும் கலப்புற்றுள்ளன. 12 தெய்வங்களும் தங்களது ஆத்ம துகள்களை லிங்க ரூபங்களில் பிரதிஷ்டை புரிந்துள்ளனர். ஒரு லிங்க ரூபத்தில் கால பைரவரின் ஆத்ம துளி பிரதிஷ்டை கண்டது எனில் மற்றோர் லிங்கத்தில் ஏழுமலையானின் துகளும் பிரதிஷ்டை கொள்கின்றது. பூஜிப்பவர்களின் புண்ணிய பலன்களை கருத்தினில் கொண்டும் பூர்வ பிறவிகளின் புண்ணிய தொடர்பு நிலைகளை கொண்டுமே லிங்க ரூபங்களை ஏற்று பூஜிக்கும் பாக்கியம் பெறுகின்றனர் மனிதர்கள். எனினும் சத்தியம் உணர்வதில்லை. கலியுகத்தினில் தெய்வங்கள் ஆலயங்களில் நிறைந்து வீற்றிருப்பது போன்று இல்லங்களை நாடியும் லிங்க ரூபம் ஏற்று பயன் அளிக்கின்றனர். எத்தகைய லிங்க ரூபங்களை ஏற்று பூஜிக்கின்றோம் என்பதனை உணர்ந்து பூஜித்தால் பெரும் பலன் உண்டு. ஏன் ஆத்மலிங்க ரூபமானது அருளப்படுகின்றது என்றுமே அறிதல் நன்று. ஓர் லிங்க ரூபத்தினில் தெய்வங்களின் ஆன்ம துளிகள் குடிகொள்ளுமா? அதனால் உருவாகும் பலன் என்ன? அறிந்திடுங்கள். கல் எனும் ரூபம் ஏற்றாலும் அதனுள் எண்ணற்ற அணுக்கள் உண்டு. அவற்றை இணைத்து
அதன் மையத்தினை வெற்றிடமாக உருமாற்றி அதனுள் அகத்தியர் அருளக்கூடிய ஓர் தெய்வத்தின் ஆன்ம துளியானது பிரதிஷ்டை காண்கின்றது. ஏற்று பூஜிக்கும் மானுடர்கள் பல பிறவிகளாய் தம்மால் பூஜிக்கப்பட்ட இறைவனின் ஓர் ஆன்ம துளியானது தன்னை நாடியே காத்து ரட்சிக்க வந்துள்ளது என்பதனை அறியாது செயல்புரிகின்றனர். உணர்ந்து பூஜிக்க உன்னதம் பெருகும். ஏனெனில் தெய்வத்தின் ஓர் ஆன்மத்துளி எனும் பாதரச துகளானது ஒளியின் பூரண சாராம்சம் தன்னை ஈர்க்கும் திறன் பெற்றது. சூரியனின் மூல மைய வெற்றிட ஒளியான பரமாத்ம ஸ்வரூபத்தோடு பூரண ஒளி தொடர்பு இழையினை ஏற்றிருக்கும். இதன் மூலம் இல்லத்தில் உள்ள பல்வேறு தீய சக்திகள், மாயைகள், இருள் சூழ்ந்த நிலை, கர்ம பதிவுகள் ஆகியவை யாவுமே நீக்கப்படும். எனினும் ஒரு மண்டல காலம் பூஜித்த பின்னர் தொடர் செயலாய் நன்மைகள் விளைவிக்கும் செயல்களையும் ஏற்க வேண்டும். அனைத்து ஆன்மாக்களும் ஈசப்பதம் அடைய வேண்டும் எனும் சத்தியம் உணர்ந்து கூடி வாழ்ந்து பிறருக்கு நன்மை புரிதல் வேண்டும். காலமும் சூழலும் மாறுகின்ற காரணத்தினால் அனைவரும் சத்தியம் உணர்ந்து செயலாற்ற கடவது. லிங்க ரூபங்களை ஏற்று பூஜிப்பவர்கள் எமது ஆத்மலிங்கத்தையே பூஜிக்கின்றனர் எனும் சத்தியத்தினையும் உணரக் கடவது. எண்ணற்ற ஆத்மலிங்கங்களை அன்புடன் பூஜிக்கும் காரணத்தினால் பல்வேறு கால நிலை மாற்றங்கள் உருவாகின்றது எனும் சத்தியம் உணர்தல் நன்று. பிரளய காலங்கள் ஒத்திவைக்கப்படும் மூல காரணம் மானுடர்கள் பூஜிக்கும் ஆத்மலிங்கங்களினாலும் விழிப்பினை அடையும் ஆன்மாக்கள் விண்ணேறிவிட முற்படுவதினாலுமே நிகழ்கின்றது என்றே உணருங்கள். சூட்சமங்களை உணர்ந்திடல் வேண்டும். உணர இயலாவிடினும் சத்தியம் உணர்ந்து சரணாகதம் புரிந்திடுங்கள். பெரும் பாக்கியம் சித்திக்கட்டும். ஆத்மலிங்க ஸ்வரூபமான ஆதி சிவனாரின் பெரும் ஆசிகள் அனைவருக்கும் கிட்டட்டும். அன்பு நிறை ஆசிகள். அன்பாலயம் அன்பாலயம் அன்பாலயம்